போகிறது வந்து ஒரு Thursday and Saturdayயோட vlog combined vlog தான். ஸோ இது வந்து Thursday மார்னிங் பார்த்தீங்கன்னா வினோத் வந்து டெல்லிக்கு வந்து ஒரு அஃபிஷியல் ஒர்க்காக வந்து கிளம்புறாரு. ஸோ மார்னிங் 8:50க்கு ஃப்ளைட். ஆனால் நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டு நான் 8 o'clock வீட்டுக்கு வரணும். ஏன்னா கிட்ஸை கூட்டிகிட்டு ஸ்கூலுக்கு போகணும் அன்றைக்கி ஒர்க்கிங் டேங்கிறதுனால. ஸோ அதனால் வந்து நாங்கள் கொஞ்சம் ஏர்லியராகவே நாங்கள் வந்து ஒரு 6:30 6:45 போலேயே கிளம்பிடலான்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டோம். அதுக்குள்ளேயே வந்து குழந்தைங்க எல்லாமே ரெடியாக இருந்துச்சு. அப்பா ஊருக்கு போகிறாரு, ஸோ சென்ட் ஆஃப் பண்ணணும்னு சொல்லிட்டு ரெடியாக இருந்தாங்க. ரொம்ப ஒரு சைடு சோகம், இன்னொரு சைடு வந்து சரியா அப்பாவை முதல் சென்ட் ஆஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே வந்து சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டாங்க. யூஸ்வலாக ஒரு 7 o'clock போல் தான் எழுந்திரிப்பாங்க. பட் அன்றைக்கி ஒரு 6:15 போலேயே வந்து எழுந்திரிச்சு ரெடி ஆகிட்டாங்க. ஸோ அப்பாவை சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு. அண்ட் இன்னும் எல்லாமே வந்து சரி பார்த்துட்ருக்காரு. ஸோ போர்டிங் பாஸ் லைக் இதெல்லாமே செக்இன் பண்ணது, லைக் டிக்கெட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு வெயிட் செக் பண்ணி இருந்தது. ஸோ ஹேண்ட் லக்கேஜை மட்டும்தான் எடுத்துகிட்டு போனார். ஸோ ஒரு 1 day ஹார்ட்லி ட்ரிப்புங்கிறதுனால ஸோ அது போதும்ன்ட்டு ஸோ எல்லாம் முடிச்சுட்டு வெயிட் எல்லாமே பார்த்தாச்சு. ஹேண்ட் லக்கேஜ் மட்டுமே போதுமாக இருந்தது. ஸோ இப்போ வந்து நாங்கள் மார்னிங் வந்து ஒரு 6:45 7 பக்கத்தில் ரீச் ஆகிட்டோம். நான் ஒரு 7:15 7:20 அங்கே கிளம்பணும். அப்போ தான் வந்து ஒரு ½ an hour மார்னிங்குங்கிறதுனால ரொம்ப ரஷ் இருக்காது. ஸோ ஒரு ½ an hourக்குள்ளே நான் ஒரு 7:45 திரும்பி வடவழி வந்தாகணும். ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷனில் இருந்தது. ஸோ அங்கே போயிட்டு அப்படியே அங்கே ஒரு மார்னிங் எதுவுமே பிரேக்ஃபாஸ்ட் எதுவுமே சாப்பிடலை. ஸோ அங்கே ஒரு சின்ன ஒரு டீ பிரேக் மட்டும் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து சரின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். உள்ள பார்க்கிங் போட வந்தோம். பட் அப்போவே பார்த்திங்கன்னா செம ரஷ்ஷு உள்ள. அண்ட் மோரோவர் அங்கே வந்து ஓவர் நைட் பார்க்கிங்கும் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு லேன் செட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம லாங் பார்க்கிங்னால் அது தகுந்த மாதிரி அந்த இடத்துல வந்து நம்ம பார்க் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் பார்க் பண்ணிவிட்டு லைக் கொண்டு போய் அப்படியே சென்ட் ஆஃப் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அண்ட் இதுதான் ஃபஸ்ட்டு டைம் லைக் இவ்வளோ லாங் டிஸ்டன்ஸ் போனது. ஸோ எனக்குமே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தது. பட் இட்ஸ் ஓகே, லைக் 2 days வந்து திரும்பி வந்துடுவாருங்கிறதுனால கொஞ்சம் பெருசாக தெரியல. ஸோ நாங்கள் மோஸ்ட்லி ஆஃப்டர் 2011க்கு அப்புறம் 12க்கு அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நாங்கள் லாங் ட்ரிப்ஸ் எதுவுமே போகல. ஸோ இங்கே இருக்க சவுத் இந்தியா ட்ரிப்பில் தான் போனோம். ஸோ அதனால் மோஸ்ட்லி கார் தான் யூஸ் பண்ணோம். நாட் ஈவன் பஸ். ஸோ பஸ் இல்லை, ட்ரெயின் இல்லை. ஸோ அதனால் ஃப்ளைட்டு கண்டிப்பாக சான்ஸ் இல்லை. ஸோ ரொம்ப வருஷம் ஆச்சு நான் ஏர்போர்ட் பக்கமே போய். ஸோ அதனால் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கேன். ஐ திங்க் 2016 நினைக்கிறேன் லாஸ்ட்டாக, 15 நினைக்கிறேன் லாஸ்ட்டாக நான் வந்தது. ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் வந்திருக்கேன். ஸோ அதை முடிச்சுட்டு குழந்தைகளையும் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அன்றைக்கி லைனாக ஃபங்க்ஷன்ஸ் இருந்தது. ஸோ மார்னிங், ஆஃப்டர்நூன் அண்ட் நைட் 3 டைமும் ஃபங்க்ஷன்ஸ் இருந்தது ஒரே நாளில். ஸோ அதுக்கான ரெடி ஆகிட்டு ஸோ மார்னிங் ஒரு கிரகப்பிரவேசம் இருந்தது, அதுக்கான ரெடி ஆகிட்டேன். இந்த மேக்கப்போட வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில். அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாரில் கொடுக்குறேன், அப்போ செக் பண்ணி பாருங்கள். ஸோ குயிக்காக ஒரு கெட் ரெடி வித் மீ பண்ணியிருந்தேன், சிம்பிள் அண்ட் மார்னிங் டே டைம் மேக்கப் லுக். ஸோ அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அன்றைக்கி கிரகப்பிரவேசத்துக்கு காலையில் போனேன். ஸோ அங்கங்கே பிட்ஸ் அண்ட் பீசஸ் நான் இங்கே அட்டாச் பண்ணுறேன். ஸோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஒரு இடத்துல, லன்ச் ஒரு இடத்துல, டின்னர் ஒரு இடத்துல. ஸோ ஃபுல் டே வெளியவே சாப்பிட்ற மாதிரி இருந்தது. ஸோ அதுவே கொஞ்சம் ஒரு மாதிரி வயிறு ஒரு மாதிரி இதாக தான் இருந்தது. ஸோ 3 different places. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சு சின்ன ரெஸ்ட்டு. அதுக்கப்புறமேல் பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் லன்ச்சுக்கு அம்மாவோட பிரதர் வீட்டுக்கு போயாச்சு. அண்ட் அதுக்கப்புறமேல அங்கே முடிச்சுட்டு திருப்பி ஒரு சின்ன ரெஸ்ட் இருந்தது, நடுவில் பிரேக். அண்ட் அதுக்கப்புறமேல் கிட்ஸ் எல்லாமே எங்கள் வீட்டிலே இருந்துட்டாங்க. நான் அம்மா வீட்டில் இருந்து ஈவினிங்கும் மேரேஜ் வெட்டிங்க்கு எல்லா லேடிஸையும் கூட்டிகிட்டு போகிறது என் வேலை தான். ஸோ கார் ஓட்ட தெரிஞ்சால் இந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம செய்யணும். ஸோ எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு ஈவினிங் ஒரு ரிசப்ஷன் இருந்தது. ஸோ ரிசப்ஷனையும் முடிச்சாச்சு. அண்ட் இது பார்த்திங்கன்னா சாட்டர்டே ஈவினிங். ஸோ சாட்டர்டே ஈவினிங் பார்த்திங்கன்னா நாங்கள் நைட் 8:30க்கு ஃப்ளைட் வந்துடும் டெல்லியிலேருந்து. ஸோ அதனால் நாங்கள் கொஞ்சம் இப்போது ஏர்லியராக கிளம்பிட்டோம். ஏன்னா டிராஃபிக் இருக்கலாம்.
ஸோ டிராஃபிக் இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒரு 7 o'clock கிளம்பிட்டோம். அங்கே வந்து நாங்கள் வந்து ஒரு 8 o'clock போல் நாங்கள் கரெக்டாக ரீச் ஆகிட்டோம். செம்ம டிராஃபிக். ஸோ எல்லாம் தாண்டி 8 o'clock வந்து நாங்கள் அங்கே ரீச் ஆகிட்டோம். அண்ட் பை த வே அங்கே பார்க்கிங் ஃபீஸில் பார்த்தீங்கன்னா 1 ஹவருக்கு 60 rupees போல் சார்ஜ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் 5 minutes வந்து ஃப்ரீ, அதுக்கப்புறம் 60 rupees. நீங்கள் 10-15 minutes ஆனாலுமே 60 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும். அன்றைக்கி 1 ஹவருக்கு மேலேயே இருந்தது, பட் ஸ்டில் 60 தான் கலெக்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் 8 o'clock பார்த்தீங்கன்னா ஒரு 40 minutes பக்கத்தில் இருந்தது. ஸோ கொஞ்ச நேரம் கிட்ஸ் அங்கே ஜாலியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வந்து ஆடிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் காமாக, பெருசாக ரஷ் எதுவும் இருக்கல. ஸோ அங்கே ஒரு சீட் இருந்தது வெயிட்டிங் லோஞ்சில், அங்கே உட்காந்துட்டோம். ஸோ அங்கே உட்காந்துட்டு இந்த மாதிரி முன்னாடியே வந்து ஒரு கெஃபெட்டீரியா இருந்தது. சொல்லவா வேணும், நம்ம உடனே போயிட்டு எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே ஒரு ஜாலி அவங்களுக்கு. ஸோ கூட்டிகிட்டு போயிட்டு அந்த இதையும் ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது ஆக்சுவலி ஃப்ளைட் வந்து ½ an hour டிலே. 8:40க்கு லேண்ட் ஆக வேண்டிய ஃப்ளைட் 9:10க்கு தான் வந்து லேண்ட் ஆகும்னு சொல்லி இப்போது இது பண்ணியிருந்தாங்க, அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே எடுத்ததே வந்து அங்கே இதே வந்து டிபாச்சரே வந்து ரொம்ப லேட்டாக இருந்தது. ஸோ அதனால் 9:15 வரைக்கும் ஆல்மோஸ்ட் 1 ஹவருக்கு மேலே வந்து நாங்கள் வந்து அங்கே வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ கிட்ஸ் எப்படியோ சமாளித்து, அவங்களுக்கும் போர் எனக்கும் போர். அதுக்கு நடுவில் இந்த மாதிரி இன்ஸ்டாலெல்லாம் ஸ்டோரிஸ் போட்டுட்டு அப்படியே உட்காந்துருந்தோம். ನೋಡಲ್ಲಿ ಗೊತ್ತದ